தேவ கோபத்துக்கு ஆளாகாதே சகோதரன். உன் வாழ்க்கையிலே தேவ கோபம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய கிருபையோ நித்தம் நித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் தேவனுனை குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்? அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டவர் தங்குகிற ஆலயம், இதை நீ தீட்டுப்படுத்தாது. மற்ற விதமான போதை பொருட்களினாலோ மற்ற விதமான அசுத்தத்தினாலே இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே. நீ தீட்டுப்படுத்தினால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமான இந்த சரீரத்தை தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதை எந்த விதமான அசுத்தத்தினாலோ போதை பழக்க வழக்கத்தினால் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை இழக்காதீர்கள். இயேசு இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசுக்குன் வாழ்க்கையை அர்ப்பணித்துப்பார். நீ எப்பேற்பட்ட போதை பழக்கத்தில் இருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கு உனக்கு விடுதலை தருவார். இயேசுவிடத்தில் கேட்டுப்பார், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இந்த போதை பழக்கத்தில் எனக்கு விடுதலை தாரும் என்று நீ கேட்பாய் என்று சொன்னால், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை அவர் தரப்போதுமானவர். உங்கள் பாவ வழியிலிருந்து நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே எனக்கு இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் என்று கூப்பிடுங்கள். இன்றே அவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை தருவார். அல்லேலூயா.